ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான சொரக்காய் தோசை தான் பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷம் போது இது செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காயோட தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி விதையும் நம்ம சீவி எடுத்துடலாம். தோலை விதையை எடுத்ததுக்கப்புறமா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்ச சொரக்காயில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். சொரக்காய் நீங்கள் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொரக்காய் மசியாது. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரை தோசை மாவுளுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசை மாவு நீங்கள் புளிக்க வைக்காமலும் ஊற்றலாம், புளிக்க வச்சு ஊற்றலாம். எப்படி ஊற்றினாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சு தோசை ஊற்ற போகிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு மெலிசா வேணுமோ திக்காக வேணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே ஈஸியான சொரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் போது இது செய்கிறதுக்கு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.